இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்றால் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பெருநாள் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவதன் பின்னணியிலையும் மறுமை திருப்தி ஒன்றுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய திருப்தி. ஊர் உலகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நோன்பு நோற்ற பொழுது எப்படி நம்முடைய மனவீழ்ச்சிக்கு இடமளிக்காமல் இருந்தோமோ அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் செயல்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் நாம். ஊரை நாங்க பார்க்க மாட்டோம், அவரை பார்க்க மாட்டோம், இவரை பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க அதுதான். அல்லாஹ் திருக்குறான்ல என்ன சொன்னார்? மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. நான் சொல்றதா சட்டம் தான். அல்லாஹ் அதன்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நடக்கணும். அப்படித்தான் நாம் நடக்கிறோம். இல்ல நமக்கு ஊரோட சேர்ந்து பெருநாள் கொண்டாட தெரியாதா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று மனிதன் என்கிற முறையில் நமக்கும் ஆசை இருக்காத, விருப்பம் இருக்காத? ஏன் தனிச்சு நாங்க கொண்டாடணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன? இன்னும் சிலர் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்களா பெருநாளில் குழப்பத்தை விளைவிப்பவர்கள். பெருநாள் குழப்பத்தை உண்டாக்கி நாங்க என்ன சந்தோஷத்தை கண்டோம்? இதுல என்ன எங்களுக்கு லாபம்? ஊரு ரெண்டாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கா, லாபம் இருக்கா? எங்களை சார்ந்தவர்கள், எங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூட மாற்று கருத்தில் இருக்கலாம் அல்லவா? அவர்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஒரு நாளிலும் கொண்டாட வேண்டும் என்று நாங்களா விரும்புகிறோம்? அல்லாஹ் சொன்ன என் தாய் என்ன, தந்தை என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, எதையும் நாங்கள் பார்க்க தயாரில்லை. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூல் சொல்லிட்டாங்களா, புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க? பிறை பார்த்ததா 2 பேர் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போகட்டாங்க. அவங்க நம்ப மாட்டாங்களா? சொன்ன செய்தி சரியா? ஏத்துக்கங்க, அவ்வளவு. இதான் நபி வழி. அந்த நபி வழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம். நீங்கள் நம்முடைய கடந்த கால பிறை அறிவிப்புகளை பாருங்கள். நாம் யாருடைய பிறை அறிவிப்பை எல்லாம் ஏற்று செயல்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த மக்களில் பிறை அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டதை விட மாற்று கருத்தில் இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள்